ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். நம்ம வீட்டில் காலையிலே பொங்கலுக்கு எல்லாமே படைச்சிட்டு மதியானத்துக்கு மேலே ஊருக்கு தான் வந்திருக்கிறோம். இங்கே அம்மா ஃபஸ்ட்டு விநாயகருக்கு படைச்சிட்டு பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இங்கே மாட்டு பொங்கல் தான் ஸ்பெஷலே. அன்னைக்கு தான் பொங்கல் எல்லாமே வச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. உங்கள் வீட்டில் என்ன பொங்கல் ஸ்பெஷலுன்னுட்டுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பொங்கல் பால் பொங்குறதுக்குள்ளார அம்மா கூந்தல் ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க. இதில் மஞ்சள், பச்சை பயிறு, நெல் மூணுத்தையுமே ஊற வச்சு அரைச்சி மாட்டுக்கு மேலே தடவி விடுவாங்க. மீதி இருக்கிறத பொங்கல் தண்ணியோடு மிக்ஸ் பண்ணி காலையில் கொல்லியில் எல்லாத்துலேயுமே போயிட்டு தெளித்து விடுவாங்க. இந்த மாதிரி தெளிக்கிறதோட்டு வயல்வெளிகளில் பூச்சிலாம் வராதுன்றது நம்பிக்கை. இயற்கையின் தெய்வமாக கருதப்படும் சூரிய பகவானுக்கும் மற்ற உயிர்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாக தான் நம்ம பொங்கலை செலிப்ரேட் பண்ணுறோம். ஆடி மாதத்தில் பயிரிடுற பயிர்கள் எல்லாமே தை மாதத்தில் அதிக விளைச்சலோடு தருன்றது நம்பிக்கை. இப்போ நமக்கு பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பொங்கல் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு வெறும் தரையில் வைக்கக்கூடாதுன்றதுக்காக தவிட்டு மேலே வைக்கிறாங்க. இப்போ வீட்டில் படைக்கிறதுக்குள்ளார நம்ம கொல்லியில் உள்ள சாமிக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு படைச்சிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம வீட்டில் படைப்பாங்க. இங்கே நான்வெஜ் வச்சு தான் படைப்பாங்க. வீட்டில் தான் பொங்கல் வச்சு மட்டும் படைப்பாங்க. இப்போ நம்ம வீட்டில் எல்லாம் படைக்கக்குள்ளார நம்ம குட்டி தலைவரும் சூப்பராக நமக்கு படைச்சி கொடுத்துருக்கிறாரு. வீட்டில் உள்ள எல்லாருமே படைச்சாங்க. உங்கள் வீட்டில் பொங்கல் எல்லாமே எப்படி போச்சுன்னுட்டுன்னு ஷேர் பண்ணுங்கள். வீட்டில் படைச்சி முடித்ததுக்கப்புறம் நம்ம மாட்டுக்கு அரைச்சி வச்சுருக்கிற கூந்தல் எல்லாத்தையுமே தடவி விட்டுட்டு மாட்டுக்கு சாப்பாடெலாம் கொடுத்து ஜாலியாக என்ஜாய் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஏரியாவில் நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் வச்சாங்க, சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும். இதில் நம்ம தலைவர் மியூசிக்கல் சேரில் கலந்துக்கிட்டாரு. நம்ம ஏரியாவில் இன்னும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே வச்சாங்க. எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்த்தோம். கடைசியாக உரி அடித்தாங்க. இதுலேயும் நிறைய பேர் பண்ணிட்டாங்க. உரியடி திருவிழாவோட இந்த ப்ரோக்ராம் எல்லாமே முடிஞ்சுது. உங்கள் ஏரியாவில் என்னென்ன ப்ரோக்ராம் வச்சாங்கன்னுட்டுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்படி தான் நம்மளோட பொங்கல் செலப்ரேஷன். அவ்வளோதான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.